ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் தஞ்சை சிறுகதைகள். தொகுப்பாசிரியர் சோலை சுந்தர பெருமாள். கதை முதல்கள். எழுதியவர் உத்தம சோழன். குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. ஐப்பசி மாத அந்தி பொழுது வண்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய அந்திச் சூரியன் மழை மேகங்களின் சிறையில். அதனால் நிழல் வெளிச்சம் மட்டுமே மிச்சம் பூமிக்கு. வளவனாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது. கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள், அடற்பச்சையில் தீவு போல ஊர்க்குடியிருப்பு, மரங்களுக்கிடையில் வயல்வெளியெங்கும் நடவு முடிந்து ஒரு வாரம் 10 நாளான பச்சை பிடிக்கத் தொடங்கியிருந்த இளம்பயிர் வெளிர்பச்சையில் இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில் 4 நாள் அடைமழையில் எல்லா வாய்க்கால்களும் பொங்க வழிந்து வரப்பு எது வயல் எது என்று அடையாளம் தெரியாமல் கெத் கெத் என்று அலையடித்துக் கொண்டிருந்து ஓட வழி தெரியாமல், போதும் பத்தாதற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. வங்கக்கடலில் உருவான தாழ்வழுத்த காற்று மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகரக்கூடும். இதன் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கும் நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும். ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் கீழத்தஞ்சை மாவட்டக்காரர்களுக்கு இது வாடிக்கையான செய்திதான். ஆனால் கர்நாடகத்தின் ஒற்றுமையான பிடிவாதத்தால் காவிரியின் கடைமடைக்காரர்கள் குருவையை மறந்துவிட்டு சம்பாவிற்காவது தண்ணீர் வராமலா போய்விடும் என்று நாற்றை விட்டு அது முற்றுகின்ற வரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத மேகங்கள் ஈட்டிய கருணை பொழிவினால் முற்றிய நாற்றை பிடுங்கி அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை பயிர்கள்தான் இப்போது வயல் முழுவதும். எந்த மழையின் உதவியில் நட்டார்களோ அதே மழையின் அபரிமித் அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறது. ஒரு நாள் மூழ்கினால் போதும், முழுவதும் அழுகிவிடும். மறுபடி புதிதாக நாற்றுவிட்டு புதிய சாகுபடிதான். அதற்கு யாரால் முடியும்? இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள். மறுபடியும் என்றால் தரிசுதான், சோற்றுக்கு லாற்றிதான். வேறு என்ன செய்யலாம் என்று மருதனுக்குள் 1000 யோசனைகள். கரை வழியே நடந்தான். உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான். மதகின் கீழ்குமிழி மட்டுமல்ல, ஊரை சுற்றி வளைந்து ஓடிவரும் 3 மைல் நீள வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல் காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு. பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்துக் கொள்ள வழி கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷம் மருதனுக்கு. இந்த பேய்ச் செடிகளை பிடுங்கி எறிந்தால் போதும், ஒரே நாளில் உபரி நீர் முழுதும் வடிந்துவிடும். சரி, இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்து எறிவது லேசான காரியமா என்ன? இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிட யோசனைக்கு பிறகு வழி தெரிந்தது. உற்சாகமாக நடக்கத் தொடங்கினான். நடந்தவனின் பார்வை வடிவாய்க்கால் வளைவில் வலை போட்டபடி நின்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் மீது பதிந்தது. நின்றான். இந்த சனியன் பிடிச்ச காட்டாமணக்கு செடியால தாண்டா தண்ணி வடிய மாட்டேங்குது. மாரி இவனை திரும்பி பார்த்தான். யாரே இல்லைன்னா, அதிலும் நம்மூர் வடிமதகு இருக்கே, அது வெள்ளக்காரன் காலத்திலே நம்மூருக்குன்னே ரொம்ப டெக்னிக்கா கட்டுனது. கடலை திரண்டு வந்து உள்ள நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கும், தெரியுமில்ல? யாரு இல்லைன்னா, ஊர்க்காரங்க எல்லோரும் ஒன்னு சேர்ந்தோம்னு வச்சுக்க, ஆளுக்கு ஒரு செடின்னா கூட ஒரே நாள்லே வாய்க்காலும் சுத்தமாயிடும், தண்ணியும் கடகடன்னு வடிஞ்சிடும். இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான். பார்த்ததோடு சரி. பிறகு வலையை வாய்க்காலுக்குள் இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் கெண்டை மீன்களை அள்ளி பக்கத்திலிருந்து மீன் கூடைக்குள் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணாயிருந்தான் மாரி. பொறுமை இழந்து போனான் மருதன். ஏண்டா மாரி, நான் சொன்னது உங்கிட்டதான், நீ சாஞ்சுகிட்டு இருந்த பனை மரத்துக்கிட்டே இல்ல. தெரியுது, ஏதாவது நடக்கிற காரியமா இருந்தா பதில் சொல்லலாம். நீயோ போகாத ஊருக்கு வழி கேக்குற. நான் என்ன சொல்ல முடியும்? எதுடா நடக்காத காரியம்? சரி சரி, எதுக்கு இப்படி கோபப்படறே? முதல்ல ஊரை ஒண்ணு கூட்டி காரியத்தை ஆரம்பி, மத்தத நீயே தெரிஞ்சுக்கவே. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். முத உங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்னை சொல்லணும். கோபம் மாறாமல் கீழே இறங்கினான் மருதன். கணுக்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நடைபாதை வரப்பு, இருபுறமும் முழுக இருக்கும் பயிர்கள், ஒரு வார மழையால் பருவப் பெண்ணை போல் இடையிடையே பசுமை பூரித்து போய் நிற்கும் கருவை மரங்கள்,
மடித்து கட்டியிருந்த பழைய கைலி பனியன் மீதெல்லாம் சேரடிக்க சப் சக் புழக்கென்று நடந்து கொண்டிருந்தான். வழியில் வீரன் கோவில் குளம், கரை நெடுக தண்ணீர் குளியலில் மினுக்கியபடி நிற்கும் தென்னைகள், இரவு வந்துவிட்டதாய் நினைத்து அவசரமாய் பூத்துச் சிரித்தபடி குளம் முழுக்க பூத்திருக்கும் செவ்வல்லிகள், இவை எதுவும் மருதனின் மனதை தொடவில்லை. குளக்கரை மேட்டில் புல்லறுத்துக் கொண்டிருந்த முல்லையம்மா கிழவிதான் கண்ணில் பட்டாள். ஏ ஆத்தா, இந்த அடிச்சு ஊத்துற மழையிலே கூட புல்லறுக்க வந்துட்டியாக்கும். நீ ஆடு மாடு வளர்த்தாதான் உன் வயசுக்கு சோறு கிடைக்குமாக்கும். கிழவி மருதனை பார்த்து நொடித்தாள். போடா போக்கத்தவனே, சோத்துக்கு வக்கில்லாம இல்லேடா. கைய கால மடக்கிட்டு வீட்லயே முடங்கி கிடந்தா சோறு எப்படிடா வயசுக்குள்ளே இறங்கும்? அடேங்கப்பா, கோபத்தை பாரு. சரி சரி, உங்க வீட்டுக்காரரு எங்கேயா? எதுக்கு? அதோ அந்த பூவரச மரத்தை அண்ணாந்து பாரு, ஆட்டுக்கு தழை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. கிழவிக்கு 70 வயது இருக்கும். அதை விட 5 வயதாவது கூடுதலாக இருக்கும் கிழவனுக்கு. அவரோ நடுக்கும் சாரலில் பூவரச மரத்தின் உச்சாணி கொம்பில். மருதனின் மனத்திற்குள் ஆச்சரியம் பூத்தது. கிழவன் காளியப்பன்தான் ஊரிலேயே பெரிய மிராசு, ஏராள நிலம் நீச்சு, வீடு வாசல் ஆழ்மாகாணம் என்ற அமோக வாழ்க்கை. இதுவே இன்னொருவனாயிருந்தால் இந்நேரம் ஈசிச்சேரில் சாய்ந்தபடி வெற்றிலை குதப்பிக்கொண்டு ஊர் அக்கப்போர் பேசிக் கொண்டிருப்பான். கிழவனால் அப்படி முடியாது. பெரியப்பா, குரல் சேற்று கோவணக்கட்டும் தலையில் முண்டாசுமாய் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவரச கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார். யாரது? நான் தான், மருதன். என்னடா, வடக்கே இருக்கும் 8 ஊர் தண்ணியும் நம்மூரு வழியா தானே வடிஞ்சாகணும். மேற்கொண்டு மழை பெய்யணும் கூட அவசியம் இல்லே. ராத்திரிக்குள்ள எல்லா தண்ணியும் இங்கே வந்திறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்பவே எல்லா பயிரும் தொகையாடுது. எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ளதான். வாஸ்தவம்தான். அதுக்கு என்ன பண்ண சொல்றே? என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஊர்ல வந்து பிறந்து தொலைச்சிட்டோம். அனுபவிக்க வேண்டியதுதான். பாவ புண்ணியம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பெரியப்பா. முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரர்களை ஒண்ணு கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். கிழவரின் புருவம் ஏறி இறங்கியது. என்னன்னு? விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாள் மம்பட்டியோட வடிவாய்க்கா கரைக்கு வந்துடணும். ஒரு செடி பூண்டு இல்லாம அரிச்சு எரிஞ்சிட்டா பொட்டு தண்ணி இல்லாம வடிஞ்சிடும்னு சொல்லணும். கிழவர் மெதுவாய் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். ஏண்டா மருதா, உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊரு பயலுவ எந்த நல்ல காரியத்துக்காகவாவது ஒண்ணு கூடி இருக்கானுவளா? மூளைக்கு ஒருத்தனா முறுக்கிக்கிட்டுலே போவானுங்க. சொல்ற விதத்திலே சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அதிலும் உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி. யோசிக்காதீங்க பெரியப்பா. ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாழா போயிடும். மருதனின் கவலையும் பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது. இருந்தாலும் கண்மூடி யோசித்தார். இவன் சொல்றபடி ஊரான கூப்பிட்டு சொன்னா கேப்பானுங்க தான். ஆனா நாம முன்னுக்கு நின்னு செய்யறப்ப அது இதுன்னு 1000 2000ன்னு செலவு வைப்பானுங்க. அப்படி செய்யணும்னு என்ன முடை நமக்கு? எல்லோருக்கும் ஆவறது நமக்கும் ஆயிட்டு போகட்டுமே. இவன் வெறும் பயல், எது வேணாலும் சொல்வான். நம்ம ஏமாந்து விடக்கூடாது. மனதின் எண்ண ஓட்டத்தை முகத்தில் காட்டிக் கொள்ளாமல் தழைந்த குரலில் நெற்றியை தேய்த்தபடியே சொன்னார். ஏண்டா மருதா, ஊர்ல எத்தனை பயலுவ இருக்கானுவ. ஆனா உனக்கு வந்த அக்கறை எவனுக்காவது வந்துச்சா? நீ சொல்றபடி செஞ்சாதான் பயிர் பொழைக்கும், சந்தேகமே இல்ல. ஆனா எனக்கு ஒரு சங்கடம். நளைக்காலையிலே பலபலன்னு விடியறப்ப வானமாதேவியிலே கட்டி கொடுத்திருக்கிற எம்மக வீட்ல இருந்தாகணும். குடும்பத்தோட வில்வண்டியிலே போறோம். அங்கே பேத்திக்கு தலை சுத்துறாங்க. திரும்பி வர 3 நாள் ஆகும். அதான் பாக்குறேன். கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்து விட்டது. மனது கசந்து வந்தது. பரவாயில்ல பெரியப்பா, நீங்க போயிட்டு வாங்க. திரும்பி பார்க்காமல் நடக்கத் தொடங்கினான். ஊர் எல்லையை மிதித்த போது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார்த்ததும் சரேல் என்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு. பிரேம்குமார் கிராமத்தின் முதல் பட்டதாரி. நாகூர் பிச்சை என்று அப்பா அம்மா வைத்த பெயரை பிரேம்குமார் என்று மாற்றி வைத்துக் கொண்டு மன்றம் அது இதுவென்று என்னவென்னவோ சதா சர்வகாலமும் செய்து கொண்டிருப்பவன். 19. நாம நினைக்கிற காரியத்துக்கு இவன்தான் பொருத்தமானவன். முகம் மலர பிரேம்குமாரை வழிமறைத்தான். என்னன்னே? சிரித்தபடி பிரேம்குமார் கடகடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன்.
ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேர யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான். மருதனே, நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்குன்னே PWTன்னு கவர்மெண்ட்லயே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நாளைக்கு காலையிலே அவங்கள பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு போறாங்க. மருதனின் முகம் சிரித்து போய்விட்டது. நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை. எங்க தலைவருக்கு பிறந்த நாளு, அதுக்கு அன்னதானம், ரத்த தானம்னு நிறைய வேலை. உங்களுக்கே தெரியும், அவரோட ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர்னு. பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்வோம். வரட்டுமாண்ணே? எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மருதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்க் கொண்டே இருந்தான். இதற்கு பிறகும் மருதனால் கம்மா இருக்க முடியவில்லை. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லிச் சொல்லி புலம்பினான். அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதென்ன அதிசயமோ தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை. மனமும் உடம்பும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அல்லி பதட்டமாய் எதிர்கொண்டாள். என்னது, ஏன் என்னமோ மாதிரி இருக்கே மாமா? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அவனது கழுத்து முகமெல்லாம் தொட்டு பார்த்தாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனசிலேதான் ஏதோ. நொடிப்பொழுதில் புரிந்து கொண்ட அல்லி உள்ளே ஓடினாள். அப்போதுதான் வடித்த சுடுகஞ்சியில் 2 கல் உப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தாள். இதை குடி, சூடா இருக்கு. குடித்தான். இதமாக இருந்தது. பிறகு அவள் கேட்காமலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான். அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. ஏன் மாமா, தெரியாமத்தான் கேக்குறேன். நீ நட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாழ போயிடப் போகுதுன்னு இப்படி கன்னத்திலே கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே, இந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் 60 வேலி நிலத்திலே நமக்குன்னு ஒரு சர்க்கரை குழி நிலம் கூட இல்ல. எந்த நிலம் எப்படி போனா நமக்கென்ன? நமக்குன்னு சொந்தம் கொண்டாட நம்ம கையும் காலும் தான். இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு, வேலைய பாப்பியா? ஆவேசமாய் கொட்டி முழக்கி விட்டு உள்ளே போனாள். விக்கித்து போய் உட்கார்ந்திருந்த மருதனின் முன்னே சோற்று தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள். தட்டிலிருந்து கிளம்பி சுடுசோற்றின் வாசம், காரமான மொச்சை கொட்டை குழம்பின் நெடி, அவ்வித்த முட்டையின் மனம் எதுவும் அவன் உணரவில்லை. யந்திரமாய் சாப்பிட்டான். ஊமையாய் படுத்துவிட்டான். இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை. நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல் பயிர் அத்தனையும் என்னை காப்பத்து, என்னை காப்பத்து என்று அவனை பார்த்து கெஞ்சிக் கொண்டிருந்தன. பொழுது புலரும் தருணம். புருஷனைத் தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடுக்கிட்டு எழுந்தாள். எங்கே போனாரு? யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ என்று பொறி தட்டியது. முடியை அள்ளிச் சொருகிக் கொண்டு வடிவாய்க்காலை நோக்கி வேகு வேகென்று நடக்கத் தொடங்கினாள். அல்லியின் கணக்கு தப்பவில்லை. தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லென்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை சரக் சரக் கென்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன். அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள் அல்லி. அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டிக்கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டாள். நீ சொல்றது நிஜம்தான் மாமா. ஊரு நல்லா இருந்தா தான் நாமளும் நல்லா இருக்கலாம். அதுக்காக இவ்ளோ நீளமான வாய்க்காலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா? ஆற்றாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதில் தந்தான். முதல்ல நம்மாலே முடிஞ்சதை நாம செய்வோம். அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினாள். அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வலை போட்டுக் கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவே, வலையை மடக்கி கரையில போட்டான். நாசமா போற செடிங்க, தரையிலையும் மண்டுது தண்ணிலையும் மண்டுது. எங்கிருந்து வந்துச்சோ எங்க வயித்தெரிச்சலை கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாக கட்டியபடி வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டான் மருதனுக்கு ஜோடியாக. நேற்று மருதனிடம் சொல்லிவிட்டதாலோ என்னவோ, வடிவாய்க்கால் ரோட்டில் வில் வண்டியின் புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை யதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்ற போது திடுக்கிட்டு போனார். மருதன், அல்லி, மாரி மூவரும் மும்முரமாய் செடிகளை அறுத்தபடி இருந்தனர். அனிச்சையாய் வண்டியிலிருந்து குதித்து விட்டார் பெரியவர். நொடி நேர யோசனைக்கு பிறகு, வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா
எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டி சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார். இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது. டீக்கடை, மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டிக்கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தன. உறுத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினர்.